விக்க துடியா துடிக்க வெள்ளைத்திரை ஒண்ணு போடப்பட்டிருக்கே, நம்ம பார்க்க முடியாதா? முடியாது. முதல் தரிசனம் வேறு யாரோ ஒருவருக்கு. யாருதான்ப்பா அது? ஜீயர் அர்ச்சகர்கள்னு எல்லாருமே ஒதுங்கி நிக்கிறாங்க. படிக்காத பகட்டே இல்லாத ஒருத்தர் உள்ள வர எல்லாரும் வழி விட்டு ஓரமா நின்னுக்கிறாங்க. யாருக்கு இப்படி ஒரு மரியாதை அப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு மாடு மேய்க்கும் பசுவும் கன்றுமாய் ஓட்டி வரக்கூடிய யாதவர் அந்த பொற்கதவுக்கு முன்னாடி வந்து நிக்க மெல்ல திரைய விலக்கி அவன் மட்டும் இறைவனை அப்படின்னு பாக்குறான். அவனோட பசுவும் கன்றும் இறைவனை பாக்குது. பசுவும் கன்றுமாய் வரும் கோனாரின் முகத்துலதான் திருமலை அப்பன் முதல்ல விழிக்கிறாரு. இந்த பழக்கம் இருக்கு, பல நூற்றாண்டுகளா இருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்க. சாதி வித்தியாசங்கள் பார்க்கப்பட்ட காலத்துல கூட இந்த வழக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. கோ பிளஸ் விந்தன், அதாவது பசு பிளஸ் காப்போன், உயிர்கள் அப்படிங்கிற பசுக்களை காத்து மேய்க்கிற நல்ல மேய்ப்பன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் பசுவை காட்டி அன்றைய பணிய இறைவனுக்கே அறிவுறுத்தி செல்கிறான் அப்படிங்கறதா இந்த மாடு மேய்ப்போன். சோ அதுக்கப்புறம் தான் ஜீயரும் அர்ச்சகர்களும் மற்ற அடியவர்களும் ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க. எல்லார் கையிலயும் மங்கள பொருட்கள், கண்ணாடி, விளக்கு, மலர்